வணக்கம். இதுவரையிலும் நாம் இந்த ஆன்மீக தொடர்களில் என்ன பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, உபனிஷதம் அறிவோமா அப்படிங்கிற தொடரில் அதனுடைய சீரீஸ் 1 முதல் சீரீஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, கேன உபனிஷதம் பற்றி பார்த்தோம். ஒரு 10 அத்தியாயங்கள், அதில் ஒரு 10 அத்தியாயம் இருக்குது. 10 அத்தியாயமும் கேன உபனிஷதமும் அதை பற்றியும் பார்த்துருந்தோம். இப்போ இதே மாதிரியே நம்ம உபனிஷதங்களை தொடர்ந்து பார்க்கலாம். உபனிஷதங்களில் பொதுவாக 108 கணக்கில் எடுத்துக்குவாங்க. 108 உபனிஷதங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி கணக்கில் எடுத்துக்குவாங்க. அதில் 14 உபனிஷதங்கள் முக்கியமானவை. அதில் ஒன்றான கேன உபனிஷதம் நம்ம பார்த்துட்டோம். இந்த 14ல் மற்றொரு முக்கியமான மாண்டூக்கிய உபனிஷத்தை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இந்த மாண்டூக்கிய உபனிஷதம் அப்படிங்கிறது எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதர்வன வேதத்தில் இருக்கும். கேன உபனிஷதம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அந்த 14 உபனிஷதங்கள் எங்கெங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தா, கேன உபனிஷதம் சாம வேதத்தில் இருக்கும், மாண்டூக்கிய உபனிஷதம் அதர்வன வேதத்தில் இருக்கும். இதனை அருளிய முனிவரின் பெயரால் இது மாண்டூக்கிய உபனிஷதம் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கலாம். அப்படின்னு இது எப்போ சொன்னாங்க, யார் இயற்றினாங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. ஏன்னா பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இது ரிஷிகளாலும் முனிவர்களாலும் அருளப்பட்டது. அதனால் இது அந்த காலத்தில் அந்த முனிவரின் பெயரால் மாண்டூக்கிய உபனிஷதம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்து உண்டு. மண்டூகம்னா தவளைன்னு ஒரு பெயரும். தவளைக்கு சமஸ்கிருதத்தில் மண்டூகம் சொல்லுவாங்க. விழிப்பு, கனவு, தூக்கம் என்ற 3 நிலைகளில் தான் நம்ம மாறி மாறி சஞ்சரிக்கிறோம். இது பற்றி இந்த உபனிஷதம் சொல்லும். இப்படி 3 நிலைகளிலும் நம்முடைய மனம் தவளை போல தாவி தாவி குதிப்பதால் இதை மாண்டூக்கிய உபனிஷதம் அப்படின்னு பெயர் சூட்டியிருக்கலாம் அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. பெரும்பாலும் தவளைகள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டில் ஒரு 9 முதல் 10 மாதங்கள் வரையிலும் எங்கேயாவது சேற்றிலோ குளங்குட்டைகளிலோ இல்லை பாறைகளுக்கு அடியிலோ அப்படியே இருக்கும். மழை காலங்களில் தான் அது வெளியில் வரும். வெளியில் அதனுடைய குரல் ஒலிக்க தொடங்கும். அதனுடைய ஈடுபாடுகள் நம்ம வெளிப்படையாக பார்க்க முடியும். அது தவிர மற்ற காலங்களில் நம்ம தவளைகளை வெளிப்படையாக பார்க்க முடியாது. அது மாதிரி முனிவர்களும் பல காலம் தவம் ஏற்றுவாங்க. தவம் ஏற்றிட்டு அந்த தவத்தினால் அவர்கள் கண்டுணர்ந்த உண்மைகளை தவத்திலிருந்து வெளியே வந்த பிறகு உலகுக்கு சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி தவக்காலத்திலிருந்து வெளியே வந்த முனிவர்கள் மற்றவர்கள் சொல்வதை கருத்தில் கொண்டும் இதை மாண்டூக்கிய உபனிஷதம் அப்படின்னு பெயர் வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லுவார்கள். இதுதான் இதோடைய பெயர் காரணம். இது ஏன் மாண்டூக்கியம் சொல்றாங்க அப்படிங்கிறது இப்படி 3 விதமான கருத்துக்கள் உண்டு. சரி, இதோட மைய கருத்து என்ன? இது என்ன எதை பற்றி சொல்ல போகுது அப்படின்னா, உலகம், உயிர்கள், இறைவன் அப்படின்னு தனித்தனியாக எதுவுமே கிடையாது. இப்போ நம்ம சாதாரண வாழ்க்கையில் நம்ம உலகம் பார்ப்போம், உயிர்களை பார்ப்போம், இறைவன் பார்ப்போம், தனித்தனியாக பார்ப்போம். ஆனால் இந்த உபனிஷதம் என்ன சொல்கிறது? உலகம், உயிர்கள், இறைவன் தனித்தனியாக எதுவும் கிடையாது, இது எல்லாம் ஒன்று தான் அப்படிங்கிற உயர்ந்த உண்மையை சொல்லுகிறது. இந்த உயர்ந்த உண்மையை ஓங்கார மந்திரத்தின் வாயிலாக இந்த உபனிஷதம் விளக்கும். ஆனால் மிக உயர்ந்த உண்மைதான். இந்த உண்மையை மாண்டூக்கிய உபனிஷதம் எப்படி சொல்லும்னா, 12 மந்திரங்கள் தான், 12 மந்திரங்கள் வாயிலாக தான் சொல்லும். இதனால ஒவ்வொரு மந்திரமும் மிக ஆழ்ந்த மறைபொருளுடன் கூடிய கருவூலம் மாதிரியானது. எனவே நீங்கள் ரொம்ப உன்னிப்பாக ஆழ்ந்து கவனிங்க. நான் உங்களுக்கு ஒவ்வொரு மந்திரமாகவே சொல்லிக்கிட்டே போகிறேன். இந்த மந்திரத்தின் பொருள் உணர்ந்துக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையின் பொருளை உணர்ந்ததற்கு சமானமாகும். இதை விளக்கம் இல்லாமல் இந்த மாண்டூக்கிய உபனிஷத்தை புரிஞ்சிக்க முடியாது, ரொம்ப கடினம். அதனால தான் இதுக்கு நம்ம காலடியில் பிறந்த ஆதிசங்கரர் இருக்கிறார்ல, ஆதிசங்கரின் குருவிற்கு குருவான ஸ்ரீ கௌடபாதர் அப்படிங்கிறவர் 215 ஸ்லோகம் கொண்ட மாண்டூக்கிய உபனிஷதத்தின் விளக்க உரையை எழுதியிருக்கிறார். யாரு? ஆதிசங்கரின் குருவுக்கு குருவான ஸ்ரீ கௌடபாதர் அவர் எழுதியிருக்கிறார். மாண்டூக்கிய காரிகை அப்படின்னு ஒரு விளக்க உரை எழுதியிருக்காரு. சங்கரரும் ஆதிசங்கரரும் இதற்கு ஒரு விளக்க உரை எழுதியிருக்கிறார். கௌடபாதர், ஆதிசங்கரர், ஸ்ரீமத்வர் போன்ற மகான்கள் எல்லாமே இதுக்கு விளக்க உரை எழுதியிருக்காங்க. ஏன்னா இது அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நூல். அதனால தான் மகான்கள்லாம் இந்த விளக்க உரை எழுதி மக்கள் இதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா அதனுடைய விளக்கம் இல்லாமல் அதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால மகான்கள் முதல்ல இதை தாங்கள் படிச்சுட்டு அவங்க தங்களுடைய ஆற்றலை கொண்டு தங்களுடைய அறிவில் இருந்து அதற்கு விளக்க உரை எழுதியிருக்காங்க. அப்போ பாருங்க எவ்வளவு பெரிய நூலாக இது இருக்கும்னு. ஆதிசங்கரர் எழுதியிருக்காரு, ஸ்ரீமத்வர் எழுதியிருக்காரு, ஆதிசங்கரின் குருவுக்கு குருவான ஸ்ரீ கௌடபாதர் எழுதியிருக்காரு. அப்போ பாருங்க, அப்போ இது எவ்வளோ பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த நூல். இது மாதிரி நிறைய பெரியவர்கள் இதற்கு விளக்க உரை எழுதியிருக்கிறாங்க.
இந்த விளக்க உரையை நாம் எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதனுடைய தத்துவ பின்னல்களை உங்களுக்கு நம்ம அதை கருத்தில் கொள்வது இல்லை. இந்த தத்துவ பின்னல்களை சொல்கிறோம் அப்படின்னா அது ஒரு சாதாரண ஒரு மனிதனுக்கு அதை புரிந்து கொள்வதற்கு நிறைய சிக்கல்கள் இருக்கும். அதில் தத்துவ பின்னல்கள் எல்லாம் புரிந்து கொண்டு விளக்கணும் அப்படின்னா பெரிய மகான்களால் அது முடியும். மகான்களுக்கு அது இயல்பாக வரும். என்ன மாதிரி ஒரு சாதாரண ஆளுகளுக்கு அந்த தத்துவ பின்னல்களை முழுமையாக விளக்குகிற ஆற்றல் இல்லை. அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இறைவன் என்ற மாபெரும் சக்தியுடன் நாம் தொடர்பு கொள்கிறோம். எப்படி தொடர்பு கொள்ளணும் அப்படிங்கிற அந்த உணர்வுக்கு முதலிடம் கொடுத்து நான் அதை உங்களுக்கு சொல்லிக்கிட்டே வரேன். ரெண்டாவது, எளிமையான வடிவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சமஸ்கிருத மூலத்திலிருந்து தமிழ் வடிவம், அது வார்த்தைக்கு வார்த்தை பொருள் அப்படிங்கிற மாதிரியான ரீதியில் நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன். ரெண்டாவது, இந்த உபனிஷதங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே கேனோபனிஷதம் சொல்கிறதுக்கு முன்னாடியும் உங்களுக்கு ஒரு முன்னுரை கொடுத்துருந்தேன். அதே மாதிரி தான் இது மாண்டூக்கிய உபனிஷத்துக்கான முன்னுரை. இந்த முன்னுரையில் என்ன, நம்ம உபனிஷதங்களை தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி எதை மனசில் வச்சுக்கணும்னா, இந்த உபனிஷதங்களை நமக்கு அளித்த முனிவர்கள் எல்லாரும் தங்களை முன்னிலைப்படுத்திக் கொள்ளவே இல்லை. எங்களுக்கு அதனை விளக்கிய மகான்கள் இப்படி சொன்னாங்க, மகான்கள் எங்களுக்கு விளக்கினாங்க, ஏதோ என் அறிவினால நான் எல்லாத்தையும் உணர்ந்துக்கிட்டேன், நானே பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒருபோதும் சொல்லவே இல்லை. எங்களுக்கு மகான்கள் விளக்கினார்கள், பெரியவர்கள் எங்களுக்கு விளக்கினார்கள், அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு தன்னை தாழ்த்தி கொண்டு, தங்களால் திறமையால் இது கிடைக்கல, பெரியவர்களுடைய அருளால் கிடைத்தது அப்படிங்கிற ஒரு தன்மையான நிலையிலிருந்து முனிவர்கள் நமக்கு இதை சொல்லியிருக்காங்க. அப்போ நாமும் இதை படிக்கும்போது நாமும் அது மாதிரியான ஒரு மனநிலையில் இருந்துட்டு படித்தோம்னா இந்த மாண்டூக்கிய உபனிஷதம் நமக்கு முழு பலனையும் தரும். அதனால் இந்த உபனிஷதங்களை எப்போதும் கற்கும் போதோ இல்லை நம்ம கேட்கும் போதோ பிறர் வாயிலாக கேட்கும் போதோ நாம் அந்த மனநிலையில் நம்மளை இருத்தி கொள்ளணும். அப்படி இருத்திக்கிட்டோம்னா நம்ம இது படிப்பதன் இல்லை இது கேட்பதன் முழு பொருளும் முழு பயனும் உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் இதோட முக்கியத்துவமான அம்சம். இது பிரார்த்தனை பூர்வமான உண்மையான சாதனை வாழ்வில் ஈடுபட்டு மன தூய்மை பெற்று இறைவனை நோக்கி நம்ம முன்னேற இந்த உபனிஷதத்தின் பொருள் மேல் மேலும் நமக்கு வழங்கும். எனவே அதை மீண்டும் மீண்டும் கேளுங்க. இந்த மந்திரங்களின் பொருள்களை ஆழமாக சிந்திங்க. அந்த சிந்தனையில் நீங்கள் தொடர்ச்சியாக ஈடுபடும் போது உபனிஷதங்களை நீங்கள் முழுமையாக புரிஞ்சுக்கணும். அதனால் ஒரு தடவை கேட்டால் போதாது, திரும்ப கேட்டு பாருங்கள். எப்பெல்லாம் ஓய்வில் இருக்கிறீங்களோ அப்போ இந்த விளக்கங்களை திரும்ப திரும்ப கேட்டு பாருங்கள். உங்கள் மனதில் பதிய வச்சுக்கோங்க. உங்கள் மனதை அந்த சாதனையை நோக்கி நகர்த்த பழகுங்க. மெல்ல 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 நம்ம கற்றுக்கொண்ட சாதனை நோக்கி நகர்த்தணும்னா இதனுடைய முழு பயனையும் பெறலாம். அப்படி முழு பொருளும் புரிந்து கொண்டால் நாம் இறைவனை அடைய முடியும் அப்படின்னு சொல்லி உபனிஷதங்கள் சொல்லுகிறது. உயிர்களின் இறுதி நோக்கம் என்னன்னா இறைவனை அடைவதுதான், இறைவனை அறிந்து கொள்வதுதான். நாம் எதுக்கு படைக்கப்பட்டிருக்கோம், உயிர்கள் ஏன் படைக்கப்பட்டிருக்குன்னா இறைவனை தெரிந்து கொள்வதுதான் அதனுடைய நோக்கம். இறைவன் ஏன் படைச்சு பூமிக்கு அனுப்பியிருக்காருன்னா இந்த படைப்புகள் தன்னை புரிந்து கொண்டு தன்னுடைய நோக்கத்தை புரிந்து கொண்டு உலகத்தில் சிறப்பாக செயல்படணும் அப்படிங்கிறதான். ஒரு தாய் தன் பிள்ளை தன்னை புரிந்து கொண்டு தன்னுடைய நோக்கத்தை புரிந்து கொண்டு தன் பிள்ளையாக அது வளரணும் அப்படின்னு விரும்புவாள் இல்லையா? அது மாதிரி தான் இறைவனும் விரும்புகிறார். இந்த உயிர்கள் அனைத்தையும் படைத்த ஒரே ஒரு இறைவன், ஏக இறைவன் தான் இருக்கிறார். ஏகன் அநேகன் அப்படின்பார் மாணிக்கவாசகர். அந்த ஏகன், அந்த ஒற்றை தெய்வம், அந்த பெரிய தெய்வம், மகா தெய்வம், அளப்பரிய சக்தி வாய்ந்த தெய்வம் உயிர்களெல்லாம் உருவாக்கி இந்த உலகத்தை ஏன் வாழ வச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னா தன்னை மனிதர்கள் உணர்ந்து கொண்டு தன்னை போலவே அவர்கள் இந்த உலகத்தை பரிபாலிக்கணும் அப்படிங்கிறது தான். தன்னில் ஒரு அம்சமான ஆன்மாவை கொடுத்து அவர் இயங்க விட்டுருக்காரு. அப்போ அதை புரிஞ்சுக்கிறதான உயிரின் நோக்கம். நம்முடைய இறுதி நோக்கம் என்ன? சில பேருக்கு பணம் சம்பாதிக்கிறது, கார் வாங்குறது, நல்ல வீடு கட்டுறது, நிறைய நிலம் வாங்குறது, தங்கம் வாங்குறது, புகழ் பெறுகிறது, இப்படி பல்வேறு நோக்கங்கள் இருக்கும். ஆனால் இதெல்லாம் உண்மையான நோக்கம் இல்லை. இறுதி நோக்கங்கிறது இறைவனை தெரிந்து கொள்வதுதான். அப்படி இறைவனை தெரிந்து கொள்வதற்கான வழிமுறைகளை இந்த உபனிஷதங்கள் தான் காட்டும். இது கேன உபனிஷதம் சொல்லுகின்ற வழிமுறையை நான் உங்களுக்கு 10 அத்தியாயங்களாக சொல்லியிருக்கிறேன். திரும்ப கேட்டு பாருங்கள். அதே மாதிரி மாண்டூக்கிய உபனிஷதமும் இனி அடுத்தடுத்த அத்தியாயங்களில் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே வர்றேன். எனவே மனம் ஒன்றி நாம் எல்லோரும் ஒன்று போல பயணித்தோம்னா இறைவனை நோக்கிய பாதையில் இன்னொரு அடி எடுத்து வைக்க முடியும். அதற்கு நீங்கள் அனைவரும் என்னோடு வருவீர்கள் நான் நம்புகிறேன். நம்ம எல்லோருடைய நன்மைக்காகவும் இதை தொடங்குகிறேன். அடுத்த அத்தியாயங்களில் விரிவாக உங்களுக்கு சொல்லுகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.